ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய இதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் நம்ம ஸ்டாக் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது அம்புஜா சிமெண்ட். இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்னு வருது. 630 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூன் மாதம் 14th டியூ டேட்டு. எதுக்குனாக்கா டிவிடெண்ட் ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் 90 இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்ல ஸ்ட்ரென்த்தான கம்பெனி. வேல்யூஷன் ஸ்கோர் கொஞ்சம் ஓவராக தான், கொஞ்சம் கூட தான், ஓவர் வேல்யூஷனில் தான் போய்கிட்டுருக்கு. மொமெண்டம் ஸ்கோர் 71 இருக்கிறதுனால இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இது கீழே இறங்க போதா இல்லையாங்கிறத நம்ம பிறகு பார்த்துக்கலாம். அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 622 ப்ரைஸை டார்கெட் டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇ பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் என்ன சொல்லுது, இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 27.4, கரண்ட் ரேஷியோ 2.2. இப்போ இது ரெண்டும் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்காக கம்பெனி இருக்குது. சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி இந்த கம்பெனிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது, ரேஷியோ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஆர்ஓசிஇ 11ஆகவும் ஆர்ஓஇ 8.6ஆகவும் இருக்குது. இது ரெண்டும் அந்த ஆவரேஜ் பார்த்தோம்னா 10ல் இருக்குது. இந்த 10% ரிட்டர்ன், அதாவது ஆர்ஓசிஇ 11%ஆகவும் ஆர்ஓஇ 8%ஆகவும் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அப்போ இது ஒரு மாடரேட் ரிட்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் எபோவ் 20 எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த இண்டஸ்ட்ரியில் இது சரியா அப்படிங்கிறது தெரியல. பட் இது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது. குறை சொல்ல முடியல, ஆனால் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. இப்போ டெப்ட் டு ஈக்விட்டிக்கு நமக்கு இந்த இடத்துல டேட்டா இல்லை, நம்ம பிறகு செக் பண்ணிக்கலாம். பிஇ 43.4 இருக்குது. ஸோ இப்போ இந்த பிஇ 43.4ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன். 25க்கு மேலே போனாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பிஇ கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் 3.1 தான் இருக்குது. அப்போ இது 5க்கு வாய்ப்பு இருக்குது. 4 to 5க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் இது மேலே ஏறுறதுக்காகவும், பிஏ பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூஷனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான். நடுவில் கரெக்ஷன் திருப்பி மேலே ஏறுதா, இல்லாட்டி ஏறிட்டு மொத்தமாக கரெக்ஷன் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் லெவல்ஸை போட்டு வச்சுக்குவோம். எங்கிட்ட மூவ் ஆகுதோ அங்கிட்ட மூவ் ஆகிக்க வேண்டியதான் நம்மளும். 1 year ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 17.9 இருக்குது. அனாலிசிஸ்ட் -2.8 சர்ப்ரைஸ் பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க. கன்சல்ஸ் ரெக்கமெண்டேஷன் 36 அனாலிசிஸ்ட்டில் பார்த்தோம்னா 8 பேர் செல்லாகவும் 9 பேர் ஹோல்டாகவும் 19 பேர் பையாகவும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவனோடத நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்த்தோம்னா, நெட் கேஷ் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இது ரெண்டுமே இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. அதே சமயத்தில் இந்த வருஷம் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் தான் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இவனோட ஆனுவல் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆனுவல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஆனால் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 38% கூட தான் இருக்குது. இப்போ இவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட் அண்டு குவார்ட்டர்லி ரெவென்யூ இது ரெண்டுமே இயர் ஆன் இயரையும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரையும் சரி, ரெண்டுத்துலேயுமே கூட தான் இருக்குது. அதனால இவனுக்கு இது இபிஎஸ் கூடி தான் இருக்கும். அது நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் என்னால் இபிஎஸ்சில் எந்த பேட்டர்னையும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதோடைய புக் வேல்யூ 223. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம பண்ணும்போது, அனலைஸ் பண்ணும்போது ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1% 1% கிட்டத்தட்ட 1%, 1.2% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது யார், எஃப்ஐஎஸ் 1.2% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. டிஐஏஎஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 0.7, 0.8% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்றும் பேலன்ஸ் இல்லை, 2 பேருமே கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த டீட்டெயிலை தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம். நான் எடுத்திருக்கக்கூடிய லோ ப்ரைஸ் 583. இது லோ ப்ரைஸ் 583 சரியானா, இது இந்த சைக்கிளுக்காகத்தான் நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நம்ம கீழே கொடுத்துட்டு அது பாட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்குனாக்கா, அதை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த சைக்கிளுக்கு உண்டான லோவை எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 278 தான் லோ.
இப்ப இந்த 278 நம்ம வந்து லோவ வந்து நான் இதில ஃபீட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்க, இதோட ஹையஸ்ட் வேல்யூ 583. இப்ப இதோட அந்த லோக்கான சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த இடத்திலிருந்து நான் 583 நான் போடுறேன். இதிலிருந்து எவ்வளோ மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்ப நம்ம வந்து எடுத்துக்க போறது வந்து பார்த்தோம்னாக்க, எஸ்டிமேஷனுக்கும் சரி, டிடிஎம்க்கும் சரி 0.1 தான் வித்தியாசம். அதனால நம்ம அத எடுத்துக்குவோம். இப்ப இது வந்து என்னன்னாக்க, நான் 278 லோ போடும்போது அந்த 583ங்கிறது மேல மேக்ஸிமம். ஆனா, இதுதான் இப்ப இந்த சைக்கிளுக்கு லோ. அதனால ஃபர்ஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமத்துக்கு தான் நம்ம குடுக்கப் போறோம். இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா இத உடைச்சா 765 உடைச்சா, நம்ம வந்து மேல வந்து இந்த எஸ்டிமேஷனுக்கு 832க்கு சான்சஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய இது என்னன்னாக்க, 711 711 உடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். 18, 35 அதாவது 718, 735, 748ன்னு சொல்லிட்டு இந்த 700 சுத்தியே வந்து பார்த்தோம்னா 5 லெவல்ஸ் இருக்கு. அதே மாரி 600 சுத்தி 4 லெவல்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் எல்லாம் பக்கத்துல, பக்கத்துல இருக்கிறதுனால, நம்ம வந்து பார்த்து, பார்த்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாரி பார்க்கணும். சப்போஸ் 765 உடைச்சுச்சுனாக்க, நம்ம வந்து அங்கிட்டு ஒரு ரூ. 60க்கு வந்து ஒரு ஸ்னிப்பர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்னிப்பர் பத்தி நான் வேற ஒரு வீடியோ நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு வீடியோ போட்டு விடுறேன். இப்ப நம்ம வந்து இந்த 700ல மாத்திரமே 5 டார்கெட்டும், 600ல மாத்திரமே 4 லெவல்ஸும் இருக்கு. இந்த எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்குவோம். நோட் பண்ணி வச்சுட்டு, எந்த இடத்துல மூவ் ஆகுறான்னு பார்ப்போம். சரி, இது ஒரு பாயிண்ட். இப்ப இவன் வந்து என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த ரிசல்ட்ல வந்து இந்த குவார்ட்டர் ரிசல்ட் 5.3க்கு 652 வந்துட்டான். இதுக்கு மேல இப்ப இவனுக்கு ஏறுறதுக்கு இருக்கான்னா, இபிஎஸ்ல இல்ல. அப்ப அவன் எங்க கரெக்ஷன் எடுக்கணும்னாக்க, 647 வரைக்கும் இறங்கணும். இப்ப அவன் 647 உடைச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், இங்க வந்து நமக்கு வந்து 583 வரைக்கும் இருக்கக்கூடியது தான். இதுல ஒரு ரூ. 10 ரூ. 20 முன்ன பின்ன இருக்கும்னு வச்சுக்குவோமே. இவன் இதோட திரும்பல அப்படின்னு சொன்னா 583க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 583னாக்கா எக்ஸாக்ட்டா 583 வராது. அதுலேருந்து ஒரு 10% இந்த இடத்துல வந்து நம்ம இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய கேப்பு. ரூ. 70ல ஒரு ரூ. 7 கூடனா 590, 600 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பார்த்தோம்னா, நம்ம 460ன்னு போட்டோம்னா, இதுல வந்து எங்க இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, 588 588 ஆமா. 590 நம்ம சொல்ற மாரி அந்த 590 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்துக்கும் தனித்தனியா கால்குலேஷன் போடணும். நான் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. இந்த 583 இல்லாட்டி 590 அந்த 600 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கீழ வந்துச்சுன்னா. இல்லாட்டி இது அடுத்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட் 4.5 நம்ம டிடிஎம் வந்து வருது. அப்படி வந்துச்சுன்னா 647 மேக்ஸிமமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஒரு 600க்கு வந்துட்டு 647. 3 குவார்ட்டர்ல எடுத்து போனான்னாக்க 682 பிரேக் பண்ணி 674, 681 அத பிரேக் பண்ணா 711 எஸ்டிமேஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவன் வந்து இந்த பேட்டர்ன் எதுவுமே இல்லாதனால இந்த குவார்ட்டர்லயே ஏறிருவான், அடுத்த குவார்ட்டர்லயே ஏறிருவான்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒவ்வொரு குவார்ட்டரையும் நம்ம அம்புஜா சிமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாத்திரம் தான் ட்ரெண்ட நம்ம ஓரளவுக்கு பிரெடிக்ட் பண்ணலாம். ஸோ, இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதுக்குள்ள போட்டுட்டோம். நம்ம வந்து இதுலயே 4 டார்கெட்டு, இதுல இருக்கக்கூடிய 5 டார்கெட்டு இத எடுத்து வச்சுட்டோம். 765 உடைச்சா நம்ம 800 பத்தி யோசிக்கலாம். இல்லைன்னா 583 உடைச்சுச்சுனாக்க, நம்ம 460 அந்த ரேஞ்ச நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ரேஞ்சுக்கு 460னாக்க 460 எக்ஸாக்ட்டா கிடையாது. இது 2த்துக்கும் 120ங்கும்போது, இத காட்டிலும் அந்த 120ல வந்து 10%னா 12. ஒரு 20 480 வரைக்கும். இந்த 480 அந்த ரேஞ்ச் வரைக்கும். அப்படித்தான் நம்ம வைக்கணும். 20% வந்து லோல இருந்து அப் ட்ரெண்டா இருந்ததுன்னா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி 583 ஆல்ரெடி 583ல தான் வந்துட்டு நின்னுட்டு இருக்கிறான். இத உடைக்க மாட்டேங்கிறான். இந்த மாரி ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சுன்னா உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து டெக்னிக்கலா நம்ம போறதில்ல. நம்ம வந்து ஃபண்டமெண்டலா தான் நம்ம போறோம். ஃபண்டமெண்டலா நம்ம போகும்போது நமக்கு வந்து 552 தாண்டி ஏறுறதுக்கான ஸ்கோப்புங்கிறது இவைங்க புல் பண்ணி மேல இழுத்தா தான் உண்டு.
மேலே இழுத்தா தான் உண்டு. அதனால நம்ம வந்து இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்குவோம். கீழ இறங்குச்சுன்னா, அதுக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். 460லேருந்து 490 அந்த ரேஞ்சுக்கு இறங்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க!